ஜெயகுரு ஜுவல்லர்ஸ் இவங்க ஷோரூமில் ஜென்ரலாகவே எல்லா ஜுவல்ஸுக்குமே வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். பர்டிகுலராக செயின் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5% 6% வேஸ்டேஜ்லேயே நிறைய செயின் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு 10 பிடி செயின். நான் உங்களுக்கு செயினோட கிராம் டீட்டெயில் அப்புறம் பெண்டன்ட்டோட கிராம் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். நான் வந்து 6லேருந்து 12% அப்படின்னு போட்டிருக்கேன். ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஆன்டிக்லாம் வந்து 10% தான் வேஸ்டேஜ் வரும். பெண்டன்ட்டு சில எக்ஸ்ட்ராடினரி இந்த சில கலெக்ஷன்ஸ்க்குலாம் தான் 12% வரும். மற்றதெல்லாமே வந்து உங்களுக்கு 6%, 5%, 7% அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் வந்து செயினுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ செயினோட டேக் செப்பரேட்டு, பெண்டன்ட்டோட டேக் செப்பரேட்டு. உங்களுக்கு இந்த செயினுக்கு வேறு ஏதாவது பெண்டன்ட் போடணுன்னாலும் நீங்கள் மாற்றி வந்து போட்டுக்கலாம். வேறு ஏதாவது செயின் வேணும், வேறு பெண்டன்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செயின் பார்த்திங்கன்னா 18 கிராம் தான். இதுக்கெலாம் வந்து 7% வேஸ்டேஜ் அந்த மாதிரி தான் வரும். இதுவும் உங்களுக்கு வந்து 10 பிடி செயின். இப்போ நான் கையில் வச்சுக்கிறது கரண்ட்லி. நான் இதோட லென்த்து நான் உங்களுக்கு மேலே வச்சும் காட்டுறேன். மகாலட்சுமி பெண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு செயின். இதில் லைட் வெயிட்லேயும் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க எல்லா டிசைன்லேயும் செயினோட டிசைன் வந்து லைட் வெயிட்டில் வேணும். இப்போ நான் 40 கிராமில் பார்க்குற செயின் வந்து எனக்கு 30 கிராமில் வேணும், 20 கிராமில் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஆர்டர் போட்டும் பண்ணியும் கொடுப்பாங்க. இது வந்து ரிவர்சபிள் தான். இது 2 பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு டிசைன் வந்துடும் அழகாக. அதுலேயே 23 கிராம் இருக்குது அண்ட் 40 கிராமும் இருக்குது. இதுவும் அகெயின் வந்து 23 கிராம் தான். 5.9% தான் வந்து இதுக்கான வேஸ்டேஜ். நான் 6 to 8ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி 5.9, சிலது 7, சிலது வந்து பார்த்திங்கன்னா 7.5 அந்த மாதிரி இருக்கும். ஆன்டிக் இந்த மாதிரி முகப்புலாம் வச்சு வரக்கூடியதெல்லாம் 7.5% தான் வேஸ்டேஜ். இப்போ வந்து கோல்டுக்கு ஆஃபருமே வந்து போயிட்டுருக்கு. பர் சவரனுக்கு வந்து உங்களுக்கு 1500 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. வெள்ளிக்குமே கூட ஆஃபர் இருக்குது ரெகுலராகவே. நான் உங்களுக்கு அது என்ன ஆஃபர்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். வெள்ளி டீட்டெயில்ஸ் நான் காட்டும்போது. இது வந்து உங்களுக்கு 10 பிடி செயின், 8 பிடி செயின் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். நல்ல வேஸ்டேஜில் நீங்கள் வந்து செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது நல்லா ட்ரெடிஷ்னலான ஒரு பதக்கம் பேட்டர்ன். இது கொஞ்சம் நல்லா ட்ரெண்டியான ஆன்டிக் பெண்டன்ட்டோடு வருது. எனக்கு இதில் நான் வந்து ஒரு பர்டிகுலர் முகப்பு செயின் வந்து வச்சு பார்த்துட்ருந்தேன். அதில் ஸ்டோன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம திருப்பினாலும் டிசைன் வந்து அந்த மயில் பார்த்திங்கன்னா 2 விதமான ஃபேஸிங்லேயுமே அழகாக தெரியும். ஸோ உங்களுக்கு டிசைன் வந்து மறைஞ்சிரும் அப்படிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுலேயும் 3 பவுனுக்கு இந்த செயின் வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஸ்டோன் வந்து எனக்கு வேண்டாம், இப்போ இங்கே டில்ட் ஆனால் கூட திரும்பவே இல்லை பாருங்களேன். இதை என்கிட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி, திரும்பினா எப்படி உங்களுக்கு இந்த முகப்பு செயின் டிசைன் வந்து போயிடுமா அப்படின்னு. தனியாக நம்ம செப்பரேட்டாக ஒன் சைட் முகப்பு எடுத்தால் கண்டிப்பாக திரும்பின டிசைன் தெரியாது. பட் இந்த மாதிரி கோல்டுலேயோ ஸ்டோன்லேயோ நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி முகப்போட அட்டாச்சாக வாங்கும்போது திரும்பினாலும் டிசைன்ஸ் எப்போவுமே தெரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி டிசைன் செயின்ஸு. 4 கிராம்லேருந்து செயின்ஸ் அவைலபிள் இருக்குது. கொஞ்சம் யூனிக்கான சில டிசைன்ஸ் மட்டும் நான் எடுத்து காட்டுறேன். நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். திருவள்ளூர்லேயே உங்ககிட்ட 2 ஷோரூம் இருக்குது. ஸோ அங்கே 2 ஷோரூம்லேயுமே இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ ஆவடிக்கு எக்ஸ்போவுக்கு வராங்க. ஸோ எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா 24, 25, 26 இந்த மாதம் 24, 25, 26 இந்த 3 நாளுமே எக்ஸ்போவில் நிறைய நியூ கலெக்ஷன்ஸும் கொண்டு வராங்க. ஸோ வேஸ்டேஜுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆஃபருமே அவைலபிள் இருக்குது. வெள்ளிக்குமே வந்து 1 கிராமுக்கு 8 ரூபா வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. இந்த செயின்ஸுமே நான் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காட்டுறேன். இது 8 கிராம், 4 கிராம், 6 கிராம், இந்த இன்ஃபினிட்டி செயின், டிஃப்னி கலெக்ஷன், பட்டர்ஃப்ளை டிசைன் அந்த மாதிரி செயின்லாம் 4 கிராம்லேயே அவைலபிள் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து 8 கிராம், 12 கிராம். இதில் இந்த பால் செயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கு இல்லையா, அதுலேயும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பால்ஸ் வந்து ஒரு சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் 15 கிராம் வருது. எனக்கு அந்த இன்ஃபினிட்டி பேட்டர்ன் செயின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் லைட் வெயிட் கலெக்ஷன் தான். இது வந்து உங்களுக்கு இன்ச் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 இன்ச், 14 இன்ச் to 15 இன்ச் வரும்னு நினைக்கிறேன். இந்த செயின் ஜஸ்ட் 4 கிராம் தான். நல்லா லைட் வெயிட் செயின். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி பேட்டர்ன், டிஃப்னி டிசைன்ஸ்லாம் கூட ரொம்ப ட்ரெண்டிங்கு. இதில் பிளாக் இருக்குது, பிளாக்கு, ஒயிட்டு, அப்புறம் பிங்க் கலர் அந்த மாதிரி எனாமல் ஒர்க் வச்சு வரக்கூடிய டிசைனும் இருக்குது. ஸ்டோன் வச்சு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணிடுவாங்க. டேக்லேயும் உங்களுக்கு மென்ஷன் ஆகிடும். ஸோ வேஸ்டேஜ் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10%, 12% அதுக்குள்ளே மோஸ்ட்லி வந்துடும் கலெக்ஷனு. இது வந்து உங்களுக்கு ஸ்டோன் கிடையாது, எனாமல் ஒர்க் வச்சு டபுள் பால் டிசைன் வந்து வரும். செயின்லேயே 2 பால்ஸ் இருக்கிற மாதிரி. இது வந்து நெக்லஸாக கூட போட்டுக்கலாம். எனக்கு இந்த செயினும் பிடிச்சிருந்ததுனால அந்த டபுள் லேயரில். சில்வருக்குன்னு ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா சில்வர், அப்புறம் வந்து ஜிமிக்கி, ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஆன்டிக்கு மெயினாக வந்து கல்யாண கொலுசுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சீரியஸாக சில்வருக்கு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குங்க எங்களோட செக்ஷன் நீங்கள் பார்க்கும்போது. நானும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். இந்த பவுச் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். இந்த பவுச் என்னன்னு தெரில, எப்படி சுற்றினாலும் வரவே இல்லை. இன்னொரு பவுச் எடுத்து நான் காட்டுற டிசைனு. இதெல்லாம் கல்யாண கொலுசு. ஒரு
1/4 கிலோவுக்கு கம்மியிலேருந்து இருக்குது. அதாவது 100 கிராம்ஸ்லேருந்து இந்த மாதிரி கல்யாண கொலுசு நல்ல சலங்கை இருக்கிற மாதிரி ஹெவியாக நல்லா சலக்கு நல்லா கிராண்டாக போடணும். வெட்டிங் தாங்க, வெட்டிங் டைம் வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி வெட்டிங் ஸோ நல்லா கிராண்டாக போடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் டெய்லி யூஸ்க்கு ஒன்று வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ ஃபேன்சியாக போடுறதுக்கும் சில பேருக்கு வந்து இது மாதிரி நிறைய சலங்கை போட்டு பிடிக்கும். சில பேருக்கு எனக்கு சலங்கை அதிகமாக இருக்கணும், ஆனால் வந்து அவங்களுக்கு சவுண்டு வரக்கூடாது, அது மாதிரியும் நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து சவுண்டு வராது, ஆனால் சலங்கை அதிகமாக தெரியும். அதோட கிராம் ரேட்லேருந்து 176 வரும். அண்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து ஆன்டிக் கொலுசுங்க. இது வந்து சவுண்டும் பெருசாக இருக்காது, லிமிட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். இதோட ஃபினிஷிங்கே இப்படி தான் வரும். சில்வரை பொறுத்த வரைக்கும் நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜஸில் நார்மல் சில்வர்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஆன்டிக் மட்டும் மேக்கிங் வந்து உங்களுக்கு வரும். மற்றபடி ஆன்டிக்காக இருக்கட்டும் நார்மலாக இருக்கட்டும் எல்லா சில்வர் எந்த பொருள் வாங்கினாலும் எந்த கொலுசு வாங்கினாலும் rupees 8 லெஸ் பர் கிராம் வந்துடும். ஸோ 1 kg சில்வர் வாங்குறீங்கன்னா இப்போ 8000 ரூபாய் லெஸ் அந்த மாதிரி வரும். பட் ஆன்டிக் ஐட்டமுக்கு மட்டும் மேக்கிங் விழும், மற்றதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மேக்கிங்கு வேஸ்டேஜு அதெல்லாம் கிடையாது. இது 47 கிராம் வருது. இது வந்து நம்ம அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து வெட்டிங் டைமில் வேர் பண்ணுறதுக்கு நல்லா கிராண்டாக போடணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாத்துமே வந்து உங்களுக்கு 8 ருபீஸ் லெஸ்ஸு. இப்போ பிளெயின் இந்த மாதிரி நார்மல் சில்வர் கொலுசுலாம் வாங்குறீங்கன்னா இதுக்கு நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ். எப்போவுமே உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து இருந்துகிட்டே இருக்கும் சில்வரை பொறுத்த வரைக்கும். இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கும் நிறைய சலங்கை வச்சு வேர் பண்ண பிடிக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து என்னென்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வெளியிலலாம் போகிறோன்னா இவ்வளோ கிராண்டாக போட்டு போகும்போது தனியாக தெரியும் நம்மளுக்கு. பட் அக்கேஷ்னலாக அந்த ஃபங்க்ஷன் டைமில் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு பாசிட்டிவான வைபும் கூட. இந்த மாதிரி நிறைய முத்து வச்சு கொலுசுலாம் அந்த வேர் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கல்யாண கொலுசு மட்டும் இல்லை, ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக வச்சு. இன்னொன்று சில்வருமே ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி சில்வரும் நீங்கள் வாங்கலாம். இது கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கும், டெய்லி வேருக்கும் அழகாக இருக்கும். இது ஆஃபீஸ் வேருக்கு கூட இப்போ ஆஃபீஸ்க்கெலாம் போட்டு போகும்போது கூட பெருசாக உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக அப்படியே தனியாகவும் தெரியாது. அப்படியே கொஞ்சம் அந்த ஸ்டோன்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. கொலுசு மட்டும் இல்லை, நிறைய சில்வர் ஆர்டிகல்ஸு எல்லா விதமான சைஸ்லேயும் ஆன்டிக்லேயும் இருக்குது நார்மல்லையும் இருக்குது. நீங்கள் பூஜா தலை செட்லேருந்து விளக்கு கலெக்ஷன்ஸ்லேருந்து சின்ன சின்ன ஐடால்ஸ்லேருந்து நியூ டிசைன்ஸ் அத்தனையுமே உங்ககிட்ட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுக்கு எதுக்குமே வந்து நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ். அதே மாதிரி rupees 8 லெஸ் பர் கிராம் வந்துடும். ஸோ இப்போ இந்த விளக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நியூ லான்ச் பண்ணியிருக்காங்க வேல் விளக்கு. வேல் விளக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இதுவும் எல்லா சைஸ்லேயும் இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு கொஞ்சம் தாமரை மாதிரி வந்துட்டு மேலே வந்து தண்டுமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வேல் பகுதி இருக்கு இல்லையா, விளக்குடைய மேல் முகம் வந்து வேல் ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி வேல் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் வச்சும் இப்போ நியூ லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட குழியும் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ நல்லா எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ஒரு 4 hours கூட நல்லா அழகாக ஏற்றி வைக்கலாம். அந்தளவுக்கு நல்லா குழி இருந்தது இந்த விளக்கில். இது மெயினாக அந்த தண்டு வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் மேலே வந்து அழகாக பூ கட்டி வச்சா கூட தண்டு அழகாக தெரியும். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இதுலேயே மலபார் விளக்கு, சின்ன விளக்கு, கிஃப்டிங்க்கு பண்ணக்கூடிய விளக்கு அதெல்லாம் இருக்குது. சங்கு சக்கர விளக்குலாம் இருக்குது. ஸோ இந்த வேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து ஓம் போட்டிருப்பாங்க, ஒரு சைடு வந்து அந்த வேல் முத்திரை இருக்கிற மாதிரி ஒரு அழகான விளக்கு. இந்த பார்த்திங்கன்னா இந்த விளக்கில் குடம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அந்த குடம் அந்த தண்டு பகுதியில் நல்ல ஒரு குடம் மாதிரி வந்துட்டு முகப்பில் வந்து உங்களுக்கு விநாயகர் கொடுத்துருப்பாங்க. விநாயகர் விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி விளக்கு இருக்குது, அப்புறம் லைக் குபேரலக்ஷ்மி விளக்கு, அந்த மாதிரிலாம் முகம் வச்சு கூட விளக்கு இருக்குது. ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஒரு யூனிக்கான பூஜா தாலி செட்டுமே நான் காட்டுறேன் இதில். இந்த தட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தட்டு வந்து உங்களுக்கு 1/2 kgக்கு கொஞ்சம் கூட வருது. தாமரை விளக்கு, பஞ்சு பாத்திரம், துபக்கால், அப்புறம் மணி வச்சுருக்காங்க இதில். அப்ராக்ஸாக இது வந்து 1 kg வரைக்கும் வந்துருங்க ஃபுல் செட்டு. ஸோ இது ஏன்னா நான் உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து கம்மியில் வேணும்னா இதே அந்த தட்டு வந்து 1/4 kgலையும் இருக்குது. 1/2 kgல தான் இல்லை, இதே டிசைன் இதே மாதிரி ஒரு நகாஸ் ஒர்க் பண்ண மாதிரி டிசைன்லாம் வந்து இப்போ சில பேர் வந்து அந்த சைடில் டிசைன்லாம் ரொம்ப விரும்புவாங்க தட்டில், இந்த மாதிரி தாமரை டிசைன்லாம். ஸோ அந்த மாதிரி டிசைன் வரக்கூடியது. கீழே வந்து பாதம் பார்த்திங்கன்னா யானை பாதம் வச்சுருக்காங்க. இதே பேட்டர்னில் உங்களுக்கு வந்து ஒரு 250-300 கிராம்ஸ்லேயும் இருக்குது. ஒன்றுனா சைஸ் வந்து கம்மியாகும், அவ்வளோதான். மற்றபடி சேம் டிசைனே கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் கிராம்ஸ் வந்து கூட வருது. அண்ட் அதே மாதிரி தாமரை விளக்கு, தாமரை விளக்குலேயும் நிறைய பேட்டர்ன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூபக்கால் வரும். இதுவும் எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க. இந்த விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பேக் சைட்லேயும் ஹாலோ இல்லாமல் சில பேர் வந்து கம்ப்ளீட் க்ளோஸ்டாக வாங்குவாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஹாலோ இல்லாமல் க்ளோஸ்டாக வாங்குறது க்ளீனிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய சஜஷனு. ஸோ
ஸோ நீங்கள் அது வாங்கும்போது அது மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஹாலோ இல்லாமல் பேக் சைட்லேயுமே அழகாக அந்த எம்போஸ்டு பேட்டர்னாக மகாலட்சுமி அழகாக தெரிகிற மாதிரி. அதே மாதிரி இந்த பஞ்ச பாத்திரம் இதுவும் உங்களுக்கு நகாஸில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. க்ளீனிங்குமே கொஞ்சம் ரொம்ப டஃப்லாம் இல்லை, ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிடலாம். பட் பிளெயினாக இருந்தால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுவும் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, டெய்லி பூஜைக்கு வந்து வெளியிலேயே எல்லாமே தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளெயினாக போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீனிங்க்கு. அது என்னோட சஜஷனு. இல்லை நல்ல டிசைன் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்டிக்லேயும் ட்ரை பண்ணலாம். பட் க்ளீனிங் மட்டும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். மற்றபடி வந்து உங்களுக்கு பிளெயினை விட டிசைன் தான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரத்தில் எஃபர்ட் போட்டால் தான் பர்ஃபெக்டான அந்த க்ளீன்லாம் பண்ணி திருப்பியும் வந்து நம்ம பூஜை பண்ணும்போது பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மணி வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட் தான், நந்தி வச்ச மாதிரி மணி. அதுலேயும் கம்மி கிராம்ஸ்லேயும் இருக்குது. சங்கு சக்கரம் வச்ச மாதிரியும் நாமம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் கூட மணி இருக்குது. இது வந்து தாமரை விளக்கு. ஸோ பேக் சைடு வந்து இதில் ஹாலோவாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னா ஹாலோ இல்லாமல் ஃபுல்லி எம்போஸ்டாக கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த தட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்து ரொம்ப கம்மிங்க. அதாவது இப்போலாம் வந்து 75 அந்த 80 ருபீஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தா எங்கேயோ போயிடுச்சு கிராம் ரேட்டு. ஸோ ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதில் சேவிங் ஸ்கீம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்ககிட்ட அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 8 ருபீஸ் லெஸ் வந்து பர் கிராம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டோர் வந்தீங்கன்னா இங்க வந்து ஜிமிக்கி அப்புறம் வந்து ரிங் கலெக்ஷன்ஸ் இருக்கும். உள்ள வந்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமா சில்வர் கவுண்டர் இருக்கும். சில்வர் கவுண்டர்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது மாதிரி பிளெயின் சில்வர் ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ். அது மட்டும் இல்ல இப்போ ஆஃபருமே போயிட்டு இருக்கு. 1 கிராமுக்கு 8 ருபீஸ் லெஸ். இதே மாதிரி ஆன்டிக்குமே இதே ஆஃபர் வந்து அப்ளிகபிள் இருக்கும். பட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஸ்பெஷல் ஐட்டம் ஆன்டிக் சில்வர்க்குலாம் அப்ளிகபிள் இருக்கும். மற்றபடி வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் வந்து நார்மல் சில்வருக்கு கிடையாது. ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வெரைட்டிஸ் நீங்க இதுல பார்க்கலாம். பர்டிகுலரா இந்த மாதிரி விநாயகர் விளக்குலாம் நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா அழகா இருக்கு. இதே மாதிரி சின்ன சின்ன சைசஸ்ல இருந்து நல்ல பெரிய சைஸ்ல வரக்கூடிய கும்பகோணம் விளக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இல்ல இதை விட இன்னும் பெரிய சைஸ் வேணும்னாலும் நீங்க ஆர்டர் போட்டு கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். ரிங் கலெக்ஷன்ஸ் கூட 1 கிராம்லேருந்து இவங்ககிட்ட ரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சிம்பிள், மீடியம், ஹெவி எல்லா வெயிட்லேயுமே டிசைன்ஸ் வந்து காட்டுறேன். கிராண்டாக போடக்கூடிய வங்கி கலெக்ஷன், ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸு, டர்க்கி பேட்டர்னு, ஆன்டிக்கில் வரக்கூடியதும் சூப்பராக இருக்குது. லைட் வெயிட் 1 கிராம் ரிங் வந்து டெஃபினட்டாக நீங்கள் எக்ஸ்போக்கும் வந்து செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்போ டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஜிமிக்கிலாம் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்லேருந்து அவைலபிள் இருக்குது. 4 கிராம்லேருந்தெல்லாம் ஆன்டிக் ஜிமிக்கிலாம் ரொம்ப அழகாக வந்திருக்கும். அண்ட் வேஸ்டேஜ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 12%, 12.5%லேயே ஆன்டிக் கலெக்ஷன்ஸே நீங்கள் வந்து ஜிமிக்கியில் வந்து வாங்கிக்கலாம். நார்மல் கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 10%, 12% அந்த வேஸ்டேஜ்குள்ளேயே எல்லா விதமான எல்லோ கோல்டு ஆன்டிக் கலெக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எனக்கு ஒரு டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை வேர் பண்ணியும் பார்த்தேன். மேலே வந்து இந்த தோடுவில் வந்து குந்தன் ஒர்க் பண்ணி கீழே ஃபுல்லாக வந்து க்ரீன் பீட்ஸ் ஹேங்கிங்கில் நடுவில் ஒரு முத்து ஹேங்கிங் வந்திருக்கும். இதோட கிராம் வெயிட் வந்து 22 கிராம்ஸ் வரும். கொஞ்சம் சாலிடான ஜிமிக்கி அப்படின்றதுனால சைஸ் வந்து ரொம்ப பெருசோ இல்லை ரொம்ப சின்னதோ இல்லை, ஒரு மீடியம் சைஸு. ஆனால் ரொம்ப லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருந்தது.